ஹாய் எவ்ரிவன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஆன்சர் கீ வந்துச்சு. நேற்றே பல சேனல்களையும் பார்த்துருக்கலாம். அண்ட் ஆன்சர் கீ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும். இதில் வந்து ஒரு கிரேஸ் மார்க் கிடச்சிருக்கு. ஒரு நல்ல நியூஸ் இருக்குது, ஒரு கெட்ட செய்தியும் இருக்குது. கெட்ட செய்தி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 8 மார்க் எதிர்பார்த்தோம் கிரேஸ் மார்க். அந்த கடைசி கொஷின் கிரேஸ் மார்க் கிடையாது. அதாவது 5 மார்க்கு. 3 மார்க்குக்கு வந்து அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குறாங்க. யாரெல்லாம் கம்பல்சரி அட்டன் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். நான் என்ன சொன்னேன், எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிட்டு வாங்கன்னு. கம்பல்சரி எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த கம்பல்சரிக்கு 3 மார்க் தரேன்ட்டாங்க. கம்பல்சரினா 33 கொஷின் நினைக்கிறேன், அந்த ஐயூபேக் நேமில் எழுதுறது. ஸோ பார்த்துருவோம். இது தமிழ் மீடியம், தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கிலீஷ் மீடியம் கையில் கிடைச்சா நான் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன், கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன். இதில் ஆன்சர் கீ பார்த்துக்கோங்க. இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம். இதை நான் பிடிஎஃபாக கீழே தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா சரியான விளக்கம், ஏதேனும் சரியான சமன்பாடு. இந்த ஃபஸ்ட்டு 2 மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கரெக்டாக ஈக்குவேஷன் எழுதினாலே மார்க் தான்ட்டாங்க. இல்லைனா தியரி எழுதினா மார்க்கு. சரியான சமன்பாடு, சமன் செய்யப்பட்ட சமன்பாடு அல்லது வெப்பநிலை குறிக்கப்படவில்லை, அதாவது குறிக்கப்படவில்லை எனில் விளக்கம் மட்டும். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி எழுதிட்டிங்கன்னா 2 மார்க்கு, தப்பாக இருந்தால் 1.5 மார்க்கு. ஸோ எதுவுமே குறிக்கல அப்படின்னா 1 மார்க்கு. நீங்கள் எப்படி எழுதினாலும் மார்க்கு தான். ஓகேவா? ஸோ ஏதேனும் ஒரு சரியான சமன்பாடு, ஏதேனும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 2 மார்க். ஓகே. அதாவது ஏதேனும் விளக்கம், நீங்கள் ஈக்குவேஷன் இருக்க பாட்டில் ஈக்குவேஷன் மட்டும் எழுதிட்டிங்கன்னா 2 மார்க்கு. ஈக்குவேஷன் இல்லாமல் ஒரு 2 மார்க் மட்டும் எழுதுறீங்க, இப்போ கோல்ப்ஸ் ரியாக்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா என்ன, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சும்மா விளக்கம் மட்டும் இருந்தீங்கன்னா 1 மார்க். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அட்டன் பண்ணாலே மார்க்கு தான். அதே மாதிரி தான் 19 கொஸ்டினும். 20 கொஸ்டின் சம்மு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு, ரொம்ப ஈஸி. ப்ளஸ் பண்ணால் 1/2 மார்க்கு, ஆன்சர் போட்டால் 1/2 மார்க்கு, சொன்னால் 1 மார்க்கு. கோல்ப்ஸ் ரியாக்ஷன், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க் ஈக்குவேஷனுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு. சரியான விளக்கம் மட்டும் அல்லது நிபந்தனை அற்ற சமன்பாடு. சும்மா நீங்கள் கான்செப்ட் மட்டும் சொல்கிறீங்கன்னா 1 மார்க், ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனா 2 மார்க். ஓகே, ரைட். அடுத்தது டயக்ராம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ஃபா டி குளுக்கோஸ், ஸோ குளுக்கோபைரனோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆல்ஃபா டி பீட்டா டி. ஸோ 1 மார்க் 2 மார்க். இது ஈஸி தான். ஸோ அடுத்து வந்து சரியான விளக்கம், எடுத்துக்காட்டு மட்டும் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ எடுத்துக்காட்டுக்கு 1 மார்க்கு. அதாவது சரியான விளக்கம் தந்தீங்கன்னா 2 மார்க்கு. இல்லை நீங்கள் எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுறீங்கன்னா 1 மார்க். இந்த கொஸ்டினுக்கு சரியான வரையும் ஒரு டெஃபினிஷன், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், கரெக்டான டெஃபினிஷனுக்கு தான் 2 மார்க்கு கம்பல்சரிக்கு. ஓகே. அடுத்தது ஏதேனும் 3 பயன்கள். ஹீலியம், யூஸ் ஆஃப் ஹீலியமுக்கு 3 யூசஸ் எழுதுனா 3 மார்க்கு. அடுத்தது Fe3+ அமைப்பு, அந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 1 மார்க்கு. இது வந்து அந்த 3D ஆஃப் ஃபீல்டு ஆர்பிட்டால் சொன்னால் 1 மார்க்கு. எது அதிக நிலைப்புத்தன்மை, எது வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறது 1 மார்க். 3 மார்க்கு. சூப்பராக எழுதியிருக்கலாம். இந்த சம்மு பாருங்கள், ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, சப்ஸ்டியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. இது பாருங்கள், அர்னீஸ் ஈக்குவேஷனுக்கு 1 மார்க்கு. கேனா என்ன, இது எழுதுறதுக்கு 2 மார்க்குங்க. பார்த்தீங்களா? எழுதிட்டிங்களா? செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ்ட் ஆப்ஷன். இது வந்து பாருங்கள் 3 மார்க்கும் 2 பாயிண்ட் போதுங்க. அவங்க அதாவது ஃபிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ்ட் ஆப்ஷன் டிஃப்ரென்ஸ் இல்லை, அவங்க கேட்ட டிஃப்ரென்ஸ் வச்சு எழுதணும். 3 மார்க்கு. அடுத்து இது பாருங்களேன், ஒரு ஈக்குவேஷன், கோல்ப்ஸ் ரியாக்ஷன் நினைக்கிறேன். ஸோ சாரி, கோல்ப்ஸ் இல்லை, நனவங்கல் ரியாக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனீங்கன்னா. நிபந்தனையற்ற சமன்பாடுக்கு 2. நிபந்தனைனா இந்த இதெல்லாம் கொடுக்காம, ஏதாவது இருந்து கேட்டலிஸ்ட்லாம் கொடுக்காம இருந்தீங்கன்னா, விளக்கம் மட்டும் இருந்தால் 1 மார்க். அடுத்து 31 பாருங்கள், இது நம்ம மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். மஸ்டர்ட் ஆயிலில் நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். நிபந்தனையற்ற சமன்பாடுக்கு 2, விளக்கம் 1 மார்க், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். அடுத்தது சரியான விளக்கம், சரியான எடுத்துக்காட்டு. ஸோ இது பிணைப்பு மட்டும், நல்லா கேட்டுக்கோங்க. பெப்டைட் பாண்டுக்கு இந்த பிணைப்பு மட்டும் எழுதியிருந்தால் 1 மார்க். அந்த பிணைப்பு பாண்டு மட்டும் எழுதியிருந்தால் 1 மார்க். இந்த குறியீடு இருந்தால். சரியான விளக்கம் கொடுத்துருந்தா தான் அது 3 மார்க். எடுத்துக்காட்டு இது எழுதிட்டு ஒரு விளக்கம் எழுதினா 3 மார்க். ஓகே. எழுத முயற்சினாலே முழு மதிப்பெண் சொல்லியிருக்காங்க, 3 மார்க்கு, கிரேஸ் மார்க்கு. அந்த ஐயூபேக் நேமுக்கு அவங்க முழு மார்க் தரன்ட்டாங்க. யாரெல்லாம் 33 அட்டன் பண்ணியிருக்கீங்க? 33 எல்லோரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க தானே? கண்டிப்பாக எல்லோரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நான் நம்புகிறேன். ஏதேனும் ஒரு 3 வேறுபாடுகள், இது வந்து ஒரு 3 மார்க்கு. சரிங்களா? அப்போ இப்போ தான் நமக்கு தெரியுது ஆன்சர் கீ வந்த உடனே. ஏன்னா எதுக்கு 3 மார்க், எதுக்கு 2 மார்க்? 5 மார்க் கொஸ்டினில் மினரல் லோருக்கு 3 மார்க். 3 பாயிண்ட் எழுதிட்டீங்களா? அடுத்தது சிலிக்கா இலக்கியாக செயல்படுகிறது. SiO2 அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கா? நீங்கள் எழுதின பேப்பரில் இருக்கா? SiO2 இருந்தால் 2 மார்க்கு. இல்லைனா சரியான சமன்பாடு இருந்தால் 2 மார்க்கு. இருக்கா? ஓகே, 5 மார்க். ஏதேனும் ஒரு 3 பயன்கள், 3 யூசஸ் எழுதியிருந்தால் 3 மார்க்கு. சரியான வரையறை சிலிக்கேட்ஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த கொஸ்டின் நினைக்கிறேன், அதுக்கு 2 மார்க்கு. சரியான அமைப்பு இருந்தால், அதாவது அந்த சிலிக்கேட்ஸோட அமைப்பு இருந்தால் 1 மார்க். ஸோ மொத்தமாக 5 மார்க்.
ஓகே. லாந்த்ரைடு குறுக்கம் விளக்கம் 2 மார்க்கு. லாந்த்ரைடு குறுக்கத்தின் விளைவுகளுக்கு 3 பாயிண்ட் இருந்தாலே 3 மார்க், 5 மார்க். ஓகே. இரட்டை உப்பு, அதாவது டபுள் சால்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க்கு பாருங்கள், 2 மார்க் ஆச்சு. சரிங்களா? அணைவு சேர்மம் விளக்கம், அணைவு சேர்மம் எடுத்துக்காட்டு. சரி, இது வந்து டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் 2 பாயிண்ட் தான் எதிர்பார்க்குறாங்க. எழுதினாலே 3 மார்க் தான். எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மார்க்கை. அடுத்து ஏன்னா எக்ஸாம்பிள் எழுதணுங்கிறாங்க. மருத்துவத்துறையில் பயன்படும் ஒரு அணைவு சேர்மம் எடுத்துக்காட்டும், உயிரியல் முக்கியத்துவம் ஒரு அணைவு சேர்மம் எடுத்துக்காட்டும், ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கில் பயாலஜிக்கலும் அண்ட் ஆல்சோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லையும் எப்படி வந்து அப்ளிகேஷன்ஸில் யூஸ் ஆகுது மெடிக்கல் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லி இந்த 2 பாயிண்ட் எழுதுனா ஒரு மார்க், 5 மார்க். ஓகே. அடுத்தது சிம்பிள், இது கனச்சதுரம், அதாவது பொதுவித்திறன், பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக்கு ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டெப் இருந்தால் அவங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த பொதுவித்திறன் பேக்கிங் எஃபிஷியன்சி 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, அண்ட் இந்த ஆன்சருக்கு 1 மார்க்கு, அண்ட் இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, இந்த ஆன்சருக்கு 1 மார்க். ஓகே, சூப்பராக இருக்குது. அல்லது 0 ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இது பாருங்கள், இந்த டெரிவேஷன் இது கொண்டு வந்தால் 1 மார்க்கு, இந்த பார்ட் வந்துன்னா அதுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க், 3 மார்க்கு. சரியான வரையொரு வாய்ப்பாடு, அதாவது இது கூட ஒரு ஆப்ஷனாக கேட்டிருந்தாங்க. ஐ மீன் நம்ம வந்து கம்பைன் பண்ணி கேட்டிருந்தாங்க, 3-2 அப்படி தானே கேட்டிருந்தாங்க. அதுக்கு 2 மார்க்கு, டெரிவேஷனுக்கு 3 மார்க்கு தான். ஸோ மொத்தம் 5 மார்க்கு. அடுத்து கேல்வானிக் செல் நோட்டேஷனுக்கு 3 மார்க். ஜஸ்ட்டு நீங்கள் இது எழுதி இந்த ஒரு எக்ஸாம்பிள் எழுதி இந்த விளக்கம் இருந்தீங்கன்னா 3 மார்க்கு. ஓகேவா? இன்கேஸ் சரியான விளக்கம் இருந்தால் 3 மார்க் கொடுக்கலான்ட்டாங்க. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் மட்டும் இருந்தால் 1 மார்க். ஓகே, ரைட். சரியான விளக்கம், இது கூட ஒரு 2 மார்க் கேட்டிருந்தாங்க. கோல்டு நம்பர் நினைக்கிறேன். அதுக்கு சரியான விளக்கம் இருந்தால் 2 மார்க். விளக்கம் தான் கேட்குறாங்க. அடுத்தது லூகாஸ் டெஸ்ட். லூகாஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன்ஸ் இருந்தாலே அவங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 மார்க்கு, செகண்ட் ஈக்குவேஷன் 2 மார்க்கு, தேர்ட் ஈக்குவேஷன் 1 மார்க்கு. அல்லது சரியான சமன்பாடு களங்கள் தன்மை குறிப்பிடவில்லை எனில் 3 மார்க்கு. அதாவது அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லலை அப்படின்னா அது 3 மார்க்கு. சரியான சமன்பாடு எழுதி லூகாஸ் காரணி குறிப்பிடவில்லை எனில் 3 மார்க். ஸோ 2 மார்க் கம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எழுதியிருந்தால் ஏதேனும் சரியான சமன்பாடு, சரியான விளக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஈக்குவேஷன் எழுதினாலே 2 மார்க்கு. சரிங்களா? சரியான விளக்கம் இருந்தால் 1 மார்க்கு. அப்போது நீங்கள் 2 மார்க் எடுத்துருக்கணும். அடுத்து சரியான விளக்கம் இருந்தால் 2 மார்க்கு. ஏதேனும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு 1 மார்க். இந்த கொஸ்டினுக்கு 3 மார்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு 38ல் நினைக்கிறேன். நான் இது வந்து 2 மார்க் கலெக்ட் பண்ணியிருக்கேன், 5 மார்க்கு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அல்லதில் அதான் பயோடிகிரபிள் நான் பயோடிகிரபிள்னு சொன்னாங்களா, அது கிரிக்னாட் ரீஜென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு சரியான சமன்பாடு 2 நல்ல வேலைங்க தப்பிச்சிட்டோம். அந்த டிஃப்ரென்ஸ் பயோடிகிரபிள் டீபயோடிகிரபிள் 3 பாயிண்ட் இருந்தால், சரியான விளக்கம் இருந்தால் 2 பாயிண்ட்டு, எடுத்துக்காட்டுக்கு ஒரு 3 மார்க்கு. கிரிக்னாட் ரீஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 மார்க்குன்னு நினைக்கிறேன், சரியான சமன்பாடு. ஓகே, 5 மார்க்கு. அடுத்து வந்து இது சம்மு பாருங்களேன், கடைசி சம்மு. இது வந்து கம்பல்சரி இல்லையா? அல்லது இது கூட இது எழுதியிருக்கணும். இந்த சம்மு வந்து பார்த்தீங்களா இவ்வளோ அசால்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள். இந்த ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் அவங்க வந்து மார்க் தரலான்ட்டாங்க. சரிங்களா? அசிட்டால்டிஹைடு ஈத்தேன். ஓகேவா? கிளெமென்சின் ரிடக்ஷன் நினைக்கிறேன். இது எழுதுனாலே அவங்க 2 மார்க் தரலான்ட்டாங்க. இது யார் எழுதியிருக்கீங்கன்னு தெரியல. அண்ட் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க, ஏபி எழுதிட்டு இ மட்டும் எழுதினாலே மார்க்குன்ட்டாங்க. ஓகேவா? ஒன்று இது எழுதணும், இது எழுதணும். அவங்க அதுக்கு 3 மார்க் இட்டாங்க, 2 5 மார்க். அப்போது இங்கே சிடி எழுதலை. சிடி வந்து அவங்க தப்பாக கொடுத்துருக்கனால சிடியை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? அப்போது சிடி நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. அந்த கிளெமென்சின் ரிடக்ஷன் யாரெல்லாம் எழுதிருக்கீங்களோ சும்மா அந்த ஏபியோட ஆன்சர் எழுதி இயோட ஆன்சர் எழுதுனா 5 மார்க்கு. கிளெமென்சின் ரிடக்ஷன் மட்டும் எழுதி இந்த ஏபி மட்டும் சும்மா எழுதுனா 4 மார்க். புரிஞ்சுதா? அது சிடியெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா அது தப்பாக கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஸோ கிரேஸ் மார்க்கை இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்பல்சரி எழுதுனா மார்க்கு. ஸோ ஃபிசிக்ஸில் எதாவது இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இங்கிலீஷ்க்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. அது வேணால் தனியாக வீடியோன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கரியர் கைடன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல். தேங்க்யூ.